தமிழக சட்டசபையில் முதல் நாளன்றே பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. தமிழகத்தின் 13வது சட்டப்பேரவையின் கடைசி கூட்டத்தொடரின் இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. விலைவாசி உயர்வு, ஸ்பெக்ட்ரம் பிரச்சினை, மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுக, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்திருந்தனர். சபை துவங்கியதும் இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க அனுமதி கோரி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. கேள்வி நேரத்திற்கு பின்னர் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கலாம் என்று கூறி சபாநாயகர் ஆவுடையப்பன் அனுமதி மறுத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் மக்கள் பிரச்சனை குறித்து சட்டசபையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தனர். தொடர்ந்து பெட்ரோல், டீசல் விலை உயர்வு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசு தட்டி கேட்கவில்லை. தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகின்றார்கள். இலங்கை ராணுவத்தால் இந்த அரசால் நிறுத்த முடியவில்லை. தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த தீர்க்க முடியாத அரசாகத்தான் இருக்கின்றது என்பதனை நாங்கள் இந்த சபையின் கவனத்திற்கு கொண்டு வருகின்ற பொழுது சபாநாயகர் எப்போதும் போல எங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கு, உரிமையை கேட்பதற்கு மறுத்தார். அதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றாதே, விலைவாசியை குறைப்போம் என்று சொல்லிவிட்டு எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதை கண்டிக்கிறோம். இதில் விலைவாசியை பொறுத்தவரையிலும் நியாய விலைக் கடைகள் மூலமாக கொடுக்கிறேன் என்று ஒரு போலியான செய்தி சொல்லப்படுகிறது. அது எல்லா மக்களுக்கும் கிடைக்கல. ஆகவே எல்லா வகையிலும் விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா பகுதி மக்களும் பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே பாதிக்க செய்கிற தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கண்டித்து நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். 1 லட்சம் கோடி கடன் என்பது தமிழக அரசு எத்தகைய திட்டங்களிலே இந்த கடன் வலைக்குள் சிக்கியது, இது குறித்த விவரங்கள் வேண்டும் என்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்தில் எழுப்ப முயற்சித்தோம். ஆனால் தமிழக அரசு அனுமதிக்கவில்லை. ஆகவே நாங்கள் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இந்த ஆட்சியில் கடைசியாக நடைபெறும் கூட்டத்தொடர் என்பதால் அனல் பறக்கும் விவாதங்களுக்கும் வெளிநடப்பிற்கும் பரபரப்புக்கும் பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வாதிகார சபாநாயகர்